இந்த ஃபோன்லேயே சவுண்டே வரமாட்டேங்குதுங்க. அந்த இது ஆப் இருக்கு மேல ஜாயின் பண்ணுறது அதெல்லாம் வேலையே செய்ய மாட்டேங்குது. ஆமாம் போங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஹெவி லோடு என்னங்க இருக்குது, வீடியோ இருக்கிறத பூரா நான் அப்பப்போ அழிச்சு விட்ருவேன். அப்புறம் என்ன இருக்குது, அது சேனலுக்குள்ளே அப்லோட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஹெவி ஆகாது. சரி, என்ன டீ வேணுங்களா என்ன உங்களுக்கு? டீ கேட்குறீங்க, அப்புறம் சூடு பண்ணி கொண்டாந்து வச்சா டீ வேண்டாங்கிறீங்க. நீங்கள் பையனை விட்டோன்னே வந்தோடனே உள்ளே வந்திருந்தா தானே டீ குடிக்க முடியும். ஃபோன் வாங்குற கொஞ்சம் காசு பத்தலின்னு கொடுத்து உதவுவீங்களா? ஆ, சாப்பாடு ஓட்டு கொண்டு போய் கொடுக்கலாங்க சாப்பிட்றதுக்கு. சாம்பார் குறை சொன்னீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டுனாம்மா. நாளையிலேருந்து நீங்களே வச்சுக்கோங்க. என்னால் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் செய்ய முடியும். எல்லா பொம்பளைகளும் என்னென்ன போட்டு சமைக்கிறாங்களோ அதைத்தான் நானும் போட்டு சமைக்கிறேன். டேஸ்ட்டு வரலின்னு என்னைய பிடிச்சிட்டு பேசுனீங்கன்னா அப்புறமா சொல்லி போட்டேன். அதனால தான் இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சு சோறு ஆக்குனேன். எதை செஞ்சாலும் குறை, அதை சோறே திங்கிறது இல்லை, மிச்சம் பண்ணிடுறது. கடையில் வாங்கி குடிச்சோன்னா நான் எங்கே ஒரு காசுக்கு. நைட்டு அப்படித்தான் சாப்பாடு இருக்குது, மாவு இருக்குது, கோதுமை மாவு கொஞ்சம் கலக்கி தோசை சுட்டு தரேன், சாப்பாடு தாளிச்சு தரேன்னா அதெல்லாம் ஆகாதம்மா. வேண்டவே வேண்டாம், பட்னியாக கூட படுத்துக்கிறேன்னாங்கன்னா அதுக்கு நான் என்ன தான் பண்ணிட்டு காசுக்கு எங்கே போவிட்டு. ஆமாங்க, இந்த காசை சேர்த்துறக்குள்ளார இருக்கிற காசை செலவு பண்ணிட்டு போயிடுவேன் நான். எப்போ தான் இந்த கடனை முழுசாக முடிக்கிறது? ஒரு 10,000 ரூபாய்னால சேர்த்த முடியும். அந்த காருக்கு வண்டிக்கெல்லாம் நான் தான் பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றும் சம்பளம் வரல. 5ஆந்தேதி தான் வரும், 5ஆந்தேதிக்கு மேலே தான் போடுவாங்க. அது வரைக்கும் நான் இப்போ உங்கள்கிட்டயே வந்து பெட்ரோல் காசெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்க. அதுக்கு இவன் சம்பளத்தில் தான் வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க, கழிச்சுக்குவாங்க அதெல்லாம். உங்களுக்கானே எனக்கு ஒன்று தான் ஊற்றி வச்சேன், நீங்கள் தான் வேண்டான்ட்டீங்களா? நான் குடிக்கணும். பார்த்துட்டீங்களா? நைட்டு உங்கள் போன அப்போ தான் நான் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு ஓட்டு. தண்ணி அங்கே இருக்குதல்ல பாட்டிலில், அந்த ப்ளூ இதில். சரிங்க, திருமுகத்தா கொஞ்சம் காட்டுங்க. கொண்டா நீ முதல்ல
கொண்டாண்டேன். சரி, ஏதாவது சொல்ல வர்றீங்களா நாட்டுக்கு? ஒன்றும் நான் சொல்லல. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஏதாவது என்னை பாராட்டி கொஞ்சம் பேசுங்களேன். கொஞ்சம் ஏதாவது பாராட்டி பேசுங்களேன் ஒரு நாளைக்காவது. சாம்பாரை வாயில் வச்சுன்னே இருக்குது எனக்கு பாராட்டு மழை குவி. தண்ணி கொண்டா அசிங்க அசிங்கமாக பேசுகிறேங்க நீங்கள். நானும் இவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இவங்க பார்த்துட்டாங்களாட்டு இருக்குது உள்ளே உட்காந்துக்கிட்டு. என்னத்தைங்க நம்ம அவங்கள பற்றி பேசாமல் வீடியோ போடணும். இவங்களையெல்லாம் இப்படித்தாங்க கொண்டாந்து சேனல் போய் இழுத்து விட்டு நம்ம நல்ல வீடியோவாக போடணுங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க. சின்னதாக அந்த சிலிண்ட்ரு சின்னதாக அடுப்பு வாங்குவாங்கல்லங்க, என்ன அது எப்படி சொல்கிறது, இவ்வளோ வெறி கேஸ் இருக்குமல்லங்க, அதில் வந்து அந்த சின்ன அடுப்பில் வச்சு சமைப்பாங்கள்ல, அதை வந்து வாங்கணுங்க. நான் வாங்கிட்டு வீட்டிலேருந்து சமைக்கிறதுக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காரில் நம்ம எங்கேயாவது எங்கேயாவது கோயிலுக்கு போகணும், அங்கே பாதி வழியில் நின்று சமைச்சு சாப்பிடணுன்னு எனக்கு ஆசைங்க. அது மாதிரி பண்ண போகிறேன். சாம்பார் எப்படி இருக்குதுங்க? ஆமாம் ஆமாம், அந்த காரை விற்று கொடுங்க, எனக்கு காசு வேணும். உங்களை எல்லாம் நம்பி தானே நான் கொடுத்தேன். கடைசியில் நீங்கள் எல்லாம் யாருமே அந்த காரை விற்கிறக்கே முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்தாங்க, விற்று கொடுத்தாதாங்க நான் இடம் வாங்கி போட முடியும். நான் போய் எப்படி பெத்த வைங்கிற கார் எடுத்துகிட்டு போகாதன்னு சொல்ல முடியும்? நீ இவன் கூட இந்த இன்னொரு காரை விற்றுட்டு வண்டி வாங்கன்னு அடிக்கிட்டு இருக்கிற. நான் சொல்லிட்டேன், இந்த காரை விற்றுட்டா நான் இடம் வாங்கிடுவேன், கார் இருக்காதுடா நம்ம போகணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த காரு நம்ம வீட்டுக்கு இருக்கிட்டு இந்த காரை விற்று நான் வண்டி வாங்கன்ட்டு ஆடிட்டு இருக்கிறேன். காலேஜ் போகும்போது வண்டியில் தான் போவானா. யார்? அரவிந்தா? ஏதாவது ஒன்று பண்ணி விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க. இந்த புக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க, அதையும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பசங்க தான் அந்த செல்வம் வந்தாங்க, அந்த வீட்டில் இருக்கும்போது வருவாங்கள்ல செல்வம், அவங்க வந்து அன்னைக்கு பார்த்து போட்டு புக்கெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, தம்பி வந்தோடனே ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விட சொல்லுங்க, நான் யாராவது இருந்தாங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னா சதீஷனுங்கிற பகலில் ஃபோட்டோ எடுத்தால் தான் நல்லா க்ளீனாக இருக்கும், நைட்லையெல்லாம் எடுக்கணும். லைட்டு ஃபோட்டோ எடுக்கத்தான் வெளிச்சம் வராதா? 3 பேரும் சேர்ந்து என்னை ஒன்றா போட்டு உட்காந்து மிளகாய் அரைச்சி என்னை ஏமாற்றி என் தலையில் கொங்காடை போட்டு விட்டீங்க. நல்லா இருங்க. மிஸ் வந்துட்டா நடக்கும். நீ பேசிகிட்டு இருந்தேன் நான் காரை பற்றி என்னை வந்து சண்டைக்கு நிற்பான். நான் வச்சாரேன் யாருங்க. நல்லா இருக்குது சாப்பாடு? எப்படி? அரை வயிறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான். பாதி சோறு திங்கிறது, பாதி சோறு கொண்டு வந்தாரு. என்ன பண்ணுறோம், இது ஒரு ஆம்பளை தின்னோடு சோறுன்னு எப்படி வேலை செஞ்சு திங்கிறதுக்கு உனக்கு வாங்கி போடுறதுன்னு தெரியல. நீங்கள் தான் ஒரு நாளைக்கு நேரமாக எழுந்திரிச்சு சமைச்சு சாப்பிடுங்களேன். ஆமாம், அந்த வேலை தான் செய்கிறேன். என்ன பொம்பளைக்கு மட்டும்